அந்த கப்பல் என்ன கவர்ந்து இழுக்குது. ஆமா, அந்த கப்பல் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான கப்பல் தான். ஆனா பக்கத்துல இருக்க இன்டர்செப்டர் கப்பல் தான் எல்லாத்தையும் விட வேகமா போகக்கூடியது. ஆனா வேற ஒண்ணு இருக்கு, ரொம்ப வேகமா போகக்கூடியது, யாராலையும் நெருங்க முடியாதும்பாங்க. பிளாக் பேர்ல். பிளாக் பேர்ல். பிளாக் பேர்லா? இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷமா கரீபியன் கடல்ல அட்டூழியம் பண்ணிட்டு வரலாம். யாரையும் உயிரோடையே விடுறதில்லையா? கல்லற தீவுல இருக்கிற புதையல அடையணுங்கிற ஆசையில ஜாக் ஸ்பேரோவும் அவனோட கூட்டாளியும் ஒரு தடவை டார்டுகால எங்க இடத்துக்கு வந்தாங்க. அப்போ பிளாக் பேர்லோட கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். என்ன? ஓஹோ, ஜாக் ஸ்பேரோ தானே நீ? கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியா சொல்லுங்க. உடனே எப்படி அறிமுகப்படுத்திக்கிற? இந்த கப்பலோட கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு தானே? பிளாக் பேர்ல் கப்பல் வெறும் மரத்தால செஞ்சது இல்ல, என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பேர்ல் கப்பல் தான். அன்னைக்கு ராத்திரி அவங்க சதி பண்ணாங்க. வழியில இருக்கிற ஆளரவமில்லாத தீவு ஒண்ணுக்கு கப்பலை கொண்டு போய் நிறுத்தி தனி மேல பட்டை கடந்து செத்து போகட்டும் ஜாக் அங்க விட்டுட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால ஆள் இல்லாத தீவு ஒண்ணுல உன்னை இறக்கி விட்டுட்டு வந்தோம்ல, நீ எப்படி உயிரோட இருப்பியோன்னு நாங்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க என்ன கதியாக போறீங்கன்னு நினைச்சு உங்களை பத்தி கவலைப்பட்டுக்குங்க. நாங்க சபிக்கப்பட்டுட்டோம் மிஸ்டர். கேளுவில் ஒரு கடற்கொள்ளக்காரனை தனிமையில விடும்போது அவங்கிட்ட ஒரே ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க, ஒரே ஒரு தோட்டாவை. அதோட அந்த ஒரே ஒரு தோட்டாவை இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அவனை தீவுல இறக்கி விட்ட நண்பனுக்காக. என்ன சாகடிக்கிறதுக்காக அந்த தீவுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு வரும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஸ்பேரோ, பிளாக் பேர்ல் உங்களுக்கு சொந்தம். கடைசியில பிளாக் பேர்ல மீட்டுட்டேன்.